யோ இப்படி என்ன தப்புன்னு நைட்டு காப்போட்டு வச்சுன்னு வந்துக்கிறான் குழந்தை மூஞ்சியா நீ போலீஸ் முன்னாடியே 6 சூர்யா மாதிரி கழுத்துல கட்சி பண்ண சுத்தர பத்தியா வெட்டு பட்டிருக்கியா பேண்டேட் போட்டு பேண்டடா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல் விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல் தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும் 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இன்றைய தலைமுறை நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட இருந்து பப்ளிக் ஸ்பீச்சை கற்றுக்குவாங்களான்னு ஸ்ரீலங்கால இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. இன்றைய தலைமுறை நடிகர்கள் பல பேர் ரஜினிகாந்த் மாதிரி பேசவே முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதில் அவங்க வெற்றி பெற முடியுதா அப்படின்னா இல்லை. ரஜினியுடைய பப்ளிக் ஸ்பீச் எல்லோரும் ரசிக்கும்படி அமையுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று, அவர் தன்னுடைய இதயத்திலிருந்து பேசுகிறார். இரண்டாவது, அவர் உண்மையை பேசுகிறார். பிரபுதேவா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏதாவது படத்துக்கு கொரியோகிராஃப் பண்றாரான்னு பாலக்கோடுல இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. பிரபுதேவா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அது என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவிலே பரபரப்பாக நடித்து கொண்டு இருக்கின்ற ஒரு நட்சத்திரம் தான் பிரபுதேவா. அடுத்து துபாயை சேர்ந்த என்னுடைய நண்பரான பிரபல தொழிலதிபர் கண்ணன் ரவி தயாரிக்கின்ற ஒரு திரைப்படத்தில் வடிவேலும் பிரபுதேவாவும் இணைந்து நடிக்கிறார்கள். அந்த படம் நீங்களாக 6 படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் பிரபுதேவா. நாகேஸ்வர ராவ், நாகார்ஜுனா, நாக சைத்தன்யா, தாத்தா மகன் பேரன் அப்படின்னு 3 பேர் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் மனம். இந்த மாதிரி தமிழ்ல ஏதாவது திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு தலையாம்பள்ளத்திலிருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தமிழே உருவாவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். நெல்லை புத்தக கண்காட்சிக்கு சினிமா நட்சத்திரங்களை அழைச்சிருக்காங்க. சினிமா நட்சத்திரங்களால புத்தக வாசிப்பு அதிகமாகுமான்னு பாண்டிச்சேரியிலிருந்து பிறந்தவளன் கேட்டிருக்காங்க. புத்தகங்களை படிக்கிறாங்களோ இல்லையோ, தங்களுக்கு பிடித்தமான நடிகர்களை பார்ப்பதற்காவது புத்தக கண்காட்சிக்கு பல ரசிகர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி வருகிற ரசிகர்கள் புத்தகங்களை வாங்கலாம். அங்கே புத்தகங்களை வாங்கிறதுனால அவங்களே தீவிர வாசகர்களாக மாறவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த புத்தக காட்சியை நடத்துகின்றவர் நினைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆன்டி ஹீரோவா நடித்த முதல் திரைப்படம் எதுன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தமிழில் ரஜினிகாந்த் நடித்த 2வது திரைப்படமான 3 முடிச்சு என்ற திரைப்படம் தான் அவர் ஆன்டி ஹீரோவாக நடித்த முதல் தமிழ் திரைப்படம். சினிமா மற்றும் திரைப்படம் சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தா நாங்க உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு 20-30 வயசு இருக்கும்போது நீங்க யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஈரோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. சினிமா பத்தி கேட்டு தெரிந்து கொள்கின்ற மாதிரி என்னை சுற்றி உள்ளவங்களுக்கெல்லாம் அப்ப சினிமா ஞானம் பெருசா இருந்ததில்லை. இப்ப பத்திரிகைகளுக்கெல்லாம் பல பேர் கேள்வி பதில் எழுதுறாங்கல்ல, அது மாதிரி பத்திரிகைகளுக்கு கேள்வி பதில் எழுதுகின்ற வழக்கம் என்கிட்ட கிடையாது. புத்தகங்களை படித்து தான் சினிமாவை பற்றி ஓரளவு என்னுடைய அறிவை நான் விசாலப்படுத்தி கொண்டேன். புட்டப்பர்தி சாய்பாபாவுடைய பயோபிக்ல ஏஆர் ரஹ்மான் லீட் ரோல்ல நடிச்ச ஆப்டா இருக்கும். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையில இருந்து வேல் கேட்டிருக்காங்க. மிக தீவிரமாக யோசிச்சு தான் ஏஆர் ரஹ்மான் அந்த கதாபாத்திரத்தை நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய தேர்வே நல்லா தான் இருக்கு. கூலி படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியா யார் நடிக்கிறாங்கன்னு குவைத்துல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. கூலி படத்தினுடைய நட்சத்திர பட்டியலை பார்க்கும்போது அந்த படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. தி டர்ட்டி பிக்சர் படம் பார்த்திருக்கீங்களா? சில்க் ஸ்மிதாவுடைய வாழ்க்கையில வர அந்த டைரக்டர், நடிகர் மற்றும் நடிகருடைய தம்பி இவங்கெல்லாம் யாரு? அந்த படத்துல வர சம்பவங்கள் எல்லாம் உண்மையா நடந்ததான்னு சென்னையில இருந்து வினித் கேட்டிருக்காங்க. டர்ட்டி பிக்சர் திரைப்படத்திலே ஒரு சில காட்சிகள் சில்க் ஸ்மிதாவுடைய வாழ்க்கையோடு ஒத்து போனது அப்படின்னாலும் பெரும்பாலான காட்சிகள் பார்த்தீங்கன்னா கற்பனை காட்சிகள் தான், உண்மைக்கு சம்பந்தமில்லாத காட்சிகளாகவும் அவை இருந்தன. பன்முக திறமை கொண்ட கங்கை அமரன் அந்த திறமைகளிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தேசிய விருது வாங்கியிருக்காரான்னு காஞ்சிபுரத்திலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. கங்கை அமரன் தான் பயணித்த எல்லா துறைகளிலும் வெற்றிகரமாக வலம் வந்தவர். அப்படி இருந்தும் எந்த துறையிலே சிறப்பாக பணியாற்றியதற்காகவும் அவருக்கு இதுவரையிலே தேசிய விருது வழங்கப்படவில்லை. சில வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பல படங்களை சேர்ந்து நடிச்சிருந்த பழைய நடிகரான ஸ்ரீகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மீட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மரணிக்கிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர் மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சதான்னு ஸ்ரீலங்கால இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஸ்ரீகாந்தனுடைய மரணத்துக்கு முன்னாலே ரஜினிகாந்தை சந்திக்கல, அப்படி ஒரு வாய்ப்பும் அவருக்கு அமையல. முன்னாடிலாம் சினிமா டைட்டில்ல மக்கள் தொடர்பு அப்படின்னு போடுவாங்க. அவங்க யாரு, அவங்களோட ரோல் இப்பவும் இருக்கான்னு திருநெல்வேலியில இருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. முன்னால மக்கள் தொடர்பு அப்படின்னு இருந்தது தான் இப்ப பத்திரிகை தொடர்பு அப்படின்னு ஆயிருக்கு. பல படங்களில் பத்திரிகை தொடர்பாளர் அப்படின்னு பார்த்துருப்பீங்க, அதுதான் மக்கள் தொடர்பாளர் பணி. சூரிய வம்சம் பார்ட் 2ல இயக்குனர் விக்ரமனுக்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்படல. இதை பத்தி நீங்க அவர்கிட்ட பேசுறதா சொல்லியிருந்தீங்க. அவர்கிட்ட பேசுனீங்களான்னு தர்மபுரியில இருந்து ராஜா கேட்டிருக்காங்க. சூரிய வம்சம் பார்ட் 2 படத்தில் நீங்கள் சம்மந்தப்படாது ஏன் அப்படின்னு கடைசியாக விக்ரமனையே நான் கேட்டுட்டேன்.
என்ன காரணத்தால் என்னை அந்த படத்தில் தவிர்த்திருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு தான் சற்று வருத்தத்தோடு பதில் சொன்னார் விக்ரமன். தமிழ்ல 300 நாட்களுக்கு அதிகமா ஓடிய முதல் தமிழ் திரைப்படம் எதுன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தமிழில் 300 நாட்களை கடந்து ஓடிய திரைப்படம்னா அது எம்.கே. தியாகராஜ பாவதர் நடித்த சிந்தாமணி திரைப்படம் தான். தலைவன் தலைவி படத்துடைய வெற்றிக்கு பிறகு இயக்குனர் பாண்டியராஜ் அண்ட் விஜய் சேதுபதி இவங்க 2 பேரும் சேர்ந்து லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு ஒரு படம் பண்ண போறாங்கன்னு வர செய்திகள் உண்மையான ஸ்ரீலங்காவிலிருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. ஒரு படம் வெற்றி பெற்றால் அந்த கதாநாயகனும் இயக்குனரும் சேர்ந்து மீண்டும் ஒரு படத்திலே பணியாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவதும் சகஜம். அதே மாதிரி வெற்றி பெற்ற அந்த ஜோடியை விட்டு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு பல தயாரிப்பாளர் முயற்சி செய்வதும் சகஜம். இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் திரையுலகில். எம்ஜிஆர் மற்றும் என்டிஆர் இவங்க 2 பேருக்கு இடையில உள்ள நட்பு பற்றி சொல்லுங்க. என்டிஆர் உடைய அரசியல் வாழ்க்கைக்கு எம்ஜிஆர் ஏதாவது ஆலோசனை கொடுத்தாரான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தவர் தான் என்.டி. ராமாராவ். எம்ஜிஆர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கொள்ளக்கூடிய வழக்கமும் அவர்கிட்ட இருந்தது. அவங்க 2 பேருமே நட்புக்கு உதாரணமாக விளங்கிய இரு மாபெரும் தலைவர்கள். 7 கடல் 7 மலை இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுங்கன்னு தென்காசியிலிருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. 7 கடல் 7 மலை இன்னும் 2-3 மாதங்களில் நிச்சயமாக வெளியாகிவிடும். கவினுடைய கிஸ் திரைப்படம், ரவி மோகனுடைய ஜீனி இந்த 2 படங்களை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லையே, இந்த படங்கள் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கோயம்புத்தூர்ல இருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 2 திரைப்படங்களில் ரவி மோகனுடைய ஜீனி திரைப்படம் முதல்ல வெளியாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு பின்னாலே கவினுடைய கிஸ் திரைப்படம் வெளியாகும். நடிகர் சங்க கட்டடம் இப்போ எந்த நிலையில் இருக்கு, அதை திறக்கும் போது நடிகர் நாகேஷ்க்கு சிலை வைப்பாங்களா, அவருக்கான அங்கீகாரம் இப்போ வரைக்கும் கிடைக்கல, அதை நடிகர் சங்கம் செய்வாங்களான்னு ஓசூர்லேருந்து விஜய் பிரீத் கேட்டிருக்காங்க. நடிகர் சங்க கட்டட பணிகளை எப்படியாவது அக்டோபருக்குள் முடித்து விட வேண்டும் அப்படின்னு விஷால் தீவிரமாக உழைத்து கொண்டிருக்கிறார். அதில் அவர் ஓரளவு வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நடிகர் சங்கத்திலே நாகேஷுக்கு சிலை வைப்பதை பற்றி இது வரைக்கும் யாரும் பேசியதாக தெரியல. அடுத்து என்று ஒரு தகவல். ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான பாலு மகேந்திராவுடைய திரைப்பயணத்தில் மறக்க முடியாத இருவர்னா ஒருவர் ஷோபா, இன்னொருத்தர் இளையராஜா. இந்த 2 பேரையும் பாலு மகேந்திராவுக்கு அறிமுகப்படுத்தியது தரம் மாறிந்தி என்ற திரைப்படம் தான். அந்த படம் சிங்கிதம் சீனிவாசராவுடைய இயக்கத்திலே உருவான தெலுங்கு படம். அந்த படத்திலே பணியாற்றிய போது தான் அந்த படத்தினுடைய கதாநாயகியான ஷோபாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பாலு மகேந்திராவுக்கு கிடைத்தது. பாலு மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன ஒரு பழக்கம்னா, தான் ஏதாவது ஒரு படத்தில் சம்மந்தப்பட்டுட்டார்னா அந்த படத்தினுடைய பாடல் பதிவு, நடன ஒத்திகை, இப்படி எல்லாவற்றிலும் பங்கெடுத்து கொள்வார் பாலு மகேந்திரா. அப்படித்தான் அந்த படத்தினுடைய பாடல் கம்போசிங்கிலும் கலந்து கொண்டார் அவர். அந்த படத்துக்கு இசையமைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது இளையராஜாவுடைய குருவான ஜி.கே. வெங்கடேஷ். ஜி.கே. வெங்கடேஷோட அப்போ கம்போசிங்குக்கு தினமும் இளையராஜாவும் வருவார். அந்த காலகட்டத்திலேயே எப்படியாவது ஒரு இசையமைப்பாளர் ஆகிவிட வேண்டும் அப்படின்ற தீவிர முயற்சியில் இளையராஜா இருந்தார். அதனால் தன்னுடைய டியூன்களை எல்லாம் பாலு மகேந்திராவுக்கு அவர் அப்போது வாசித்து காண்பிப்பது வழக்கம். அன்னக்கிளி திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த ஒரு சில பாடல்களை கூட அப்போது பாலு மகேந்திராவுக்கு வாசித்து காண்பித்திருக்கிறார் இளையராஜா. அந்த பாடல்களெல்லாம் கேட்டபோதே இவர் நிச்சயமாக தமிழ் சினிமாவிலே ஒரு நல்ல இடத்தை பிடிப்பார் என்று அன்றே எனக்கு தோன்றியது என்று ஒரு கட்டுரையில் கூட பதிவு செய்திருக்கிறார் பாலு மகேந்திரா. இளையராஜாவுடைய அசாத்திய திறமையை பார்த்துவிட்டு தான் டைரக்ட் செய்யும்போது தன்னுடைய படத்தில் நிச்சயமாக இளையராஜாவை அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படின்னு கூட அந்த காலகட்டத்தில் பாலு மகேந்திரா நினைத்தது உண்டு. அதுக்கு பின்னால் தான் பஞ்சவர்ணாச்சலத்தின் மூலம் அன்னக்கிளி என்ற திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானார் இளையராஜா. தான் இயக்குகின்ற படத்தில் இளையராஜாவை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைத்த பாலு மகேந்திரா அவரோடு சேர்ந்ததுன்னா அது பாலு மகேந்திராவுடைய இயக்கத்திலே உருவான 3வது திரைப்படத்தில் தான். அந்த திரைப்படத்தினுடைய பெயர் மூடு பனி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அப்படி ஒரு அற்புதமான கதையை உங்களுக்கு தந்த பாலாவை எப்போ சந்திச்சிங்களா? பாலா சார் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் பிதாமகன் பண்ணுறதுக்கு என்னோட வி கான்டாக்டட் விக்ரம் சார் ரோல் ஆக்சுவலி. ஆனால் சார் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பார்த்தா ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் கிளாசிக் ஃபிலிம்ஸும் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சுவாதிமுத்து எப்படி ஆச்சுன்னா, ஒரு இடத்துல செம்ம ப்ரொடியூசர்ஸ் அவரெல்லாம் உட்காந்துருந்தார். உட்காந்து பேசும்போது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யார் இல்லைடா இங்கே எங்கே அந்த டாபிக் வந்துச்சு. ஸோ டிபேட்டுக்கு நாங்கள் கூட பேசினேன், நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டார். பண்ணுவேன் சார், எதுக்கு என்ன இருக்குன்னு. முதலாக நீங்கள் டைரக்ட் பண்ண படம் ஆட்டோகிராஃப், ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் சார். அப்போ பக்கத்தில் ஏதோ ஒரு தியேட்டரில் ஒரு படம் ஓடிட்டே இருக்கு. ஒரு நாள் போனேன், பார்த்தேன் செம்ம படம். ஐ டுக் இட் சார் அண்ட் ஐ டுக் இட் டு ஃபியூ டைரக்டர்ஸ் இன் கர்நாடகா.
ஃபைனலி வி ஃபிக்ஸ்ட் அ டைரக்டர் பார்த்தோம். வெளியே வர டைமில் அவர் என்னமோ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.